ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆதியாகம புஸ்தகம் 29வது அதிகாரம் 34வது வசனம். இதில் வேத வசனம் லேயாளை குறித்து சொல்லப்படுகிறது. லேயாள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெற்று என் கணவன் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பான், என்னை நேசிப்பான் என்று சொல்லி கணவனை நம்பி பெரும்பாலுமா அவன் குறித்தே அவன் மேல் தாகமாக இருந்தபடினால் கடைசியில் இவளுக்கு தோல்விதான் முடிந்தது. இப்பொழுது ஒன்று சிந்திக்கிறாள், நான் உலகத்தையோ உலக காரியத்தையோ நான் நேசித்தால் திருப்தி அடைவதில்லை. நான் இப்பொழுது ஒன்று செய்கிறேன், கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுடைய 4வதாக பிறக்கும் குமாரன் யூதாவுக்கு அவள் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிடுகிறாள். ஆம், அவள் யூதா என்று பெயரிடும் பொழுது கர்த்தர் அவளுடைய பாக்கியவதி என்று சொல்லி அவளை பாக்கியவதியாக இவளுடைய பெயர் நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீ கர்த்தரை துதிக்கும் போது உன்னுடைய பெயரை நிலைத்திருக்க செய்தார். எப்படி இந்த லேயாளுடைய பெயரை நிலைத்திருக்க செய்தார் என்றால், அவளுடைய சகோதரி ராகேல் உலகத்தையும் உலகத்தினுடைய தகப்பனை பார்த்து தகப்பன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான், தகப்பனுடைய காரியம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது என்று அறிந்து தகப்பனுடைய தெய்வங்களை தெரிந்து கொண்டாலே தவிர இந்த யெகோவாவின் தேவனை அறிந்து கொள்ளவில்லை, இந்த கர்த்தரை அறிந்து கொள்ளவில்லை. ஆகினால் அவருடைய மரணம் இடையிலேயே விழுந்து போயிடுச்சு, கானானுக்குள் வரவில்லை. வருவதற்கு முன்பதாக அவளுடைய மரணம் முடிந்தது. ஆனால் இவளுடைய கல்லறையோ ஆபிரகாமுடைய கல்லறையில் வந்தது. இவளுடைய பெயர் இன்றைக்கும் நிலைத்திருக்கும்படி அந்த வரிசைக்கு வந்தது. ஆம், யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறார்களோ அவருடைய பெயர்கள் நிலைத்திருக்கும். முதலாவது இவள் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டால் இவளுடைய பெயரை நிலைத்திருக்க செய்தார் கர்த்தர். இரண்டாவதாக யோசபாத் என்ப ஒரு ராஜா, எதிரி ஒரு பக்கம் மோவாப் ஒரு பக்கம் அம்மோன், 2 பேரும் பெரிய ஜனக்கூட்டமாய் வந்து இவர்களோ சிறிய கூட்டமாக இருந்தார்கள். இந்த கூட்டத்தின் மத்தியில் இவன் சிறிய கூடு போல இருந்தான். ஆனால் இவன் யுத்தத்திற்கு போகிறதற்கு ஏற்ற ஆயுதங்களை கொடாமல் கர்த்தரை துதிக்கக்கூடிய ஆயுதங்களை கொடுத்து கர்த்தரை துதிப்பதற்காக முன்னே நிறுத்துகிறான். அந்த இடத்திலே கர்த்தரை துதிப்பதற்கு முன்னே நிறுத்தின பொழுது எதிரிகள் சிதறப்பட்டார்கள். ஆம், அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, கர்த்தரை துதிப்பதற்கு முன் நிறுத்தப்படும் பொழுதெல்லாம் எதிரிகள் சிதறப்பட்டார்கள். முதலாவது லேயாள் கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்ன பொழுது அந்த இடத்தில் அவளுடைய பெயரை நிலைத்திருக்க செய்தார். யோசபாத்து கர்த்தரை துதிப்பதற்கு ஜனங்களை முன்னிறுத்தும் பொழுது இவனை கர்த்தர் ஜெயம் பெறும்படி ஏற்படுத்தினார், ஜெயத்தை எடுக்க ஏற்படுத்தினார். ஆம், இன்றைக்கும் அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளின் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யாரெல்லாம் பொருத்தனை பண்ணி அந்த பக்திக்குள் வைராக்கியத்துக்குள் கடந்து வருகிறார்களோ அவருடைய பெயரெல்லாம் கர்த்தர் நிலைத்திருக்க செய்ய போகிறார். ஆம், இதை குறித்து அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நீ உலகத்தின் மேல் தாகமாக இருந்தது போதும். நீ உலகத்தில் இருந்து தாகமாக இருந்து நீ பொருளை தேடினாலும் அந்த பொருள் ஒன்றும் உன் கிட்டே சேர்வதில்லை. ஆனால் இப்பொழுது நீ கர்த்தரை தேடி வா, இந்த கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் பெயரை நிலைத்திருக்க செய்வார். ஆம், எவ்வளவு தூரம் நீ கடன்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, போராட்டத்தின் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வியாதியின் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த இயேசு உனக்கு உன் பெயரை நிலைத்திருக்க செய்வார், உனக்கு ஜெயம் எடுக்க செய்வார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நீ உணர்ந்து கொள். லேயாள் எப்படி கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி ஒரு வைராக்கியம் எடுத்தாலோ பெயரிட்டாலோ அதே போல் நீயும் கர்த்தரை துதிப்பதற்கு முன்னுக்கு வா. யோசபாத் எப்படி ஜெயம் எடுத்தான்?
அவன் கர்த்தரை துதிப்பேன் என்று துதிப்பதற்காக ஏற்பட்டது ஜனங்களை முன்னிறுத்தினான். துதிப்பதற்காகவே ஒரு கூட்ட ஜனங்களை முன்னிறுத்தினான். இதேபோல் நீயும் கர்த்தரை துதிப்பாயானால் கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை வெற்றியை தேவன் கட்டளையிடுவார். இந்நாட்களில் தேவன் நோக்கிப்பார். இந்த இயேசு உனக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். இந்நாளில் உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வீடியோ வாயிலாக சந்திக்கிற ஒவ்வொரு சகோதரியும் சகோதரியும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிற. யாரெல்லாம் கடன் பிரச்சனையோடு இருக்கிறார்களோ, இந்த கடன் பிரச்சனையோடு இருக்கிற ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிறவரை கடன் பிரச்சனை மாறும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, உம்முடைய மகிமையின் கரம் வெளிப்படுத்துவீராக, அற்புதத்தின் கரத்தை வெளிப்படுத்துவீராக. வியாதியின் ஆண்டவரே, வியாதியில் ஆண்டவரே சுகவீனமாய் கிடக்கிற ஒவ்வொரு வியாதிஸ்தர்களுக்காய் நான் செபிக்கிறேன். வியாதி நீங்கும்படி நான் செபிக்கிறேன். அற்புதங்களை செய்யும்படியாக செபிக்கிறேன். தேவ மகிமை கடந்து வரும்படியாக ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறேன். ஸ்நேகிக்க ஆளில்லை என்று சொல்லி ஸ்நேகத்தின் மேல் இருக்கிற நீரே ஸ்நேகராக தான் இருந்து ஒவ்வொருத்தரையும் நீர் ஸ்நேகித்து வழிநடத்தும்படி செபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்தவர், தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவே, உம்முடைய மகிமையின் கரம் ஆண்டவரே, தேசங்களுக்குள் சமாதானம் உண்டாகட்டும், தேசங்களுக்குள் சமாதானங்கள் உண்டாகட்டும், மாநிலங்களுக்குள் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற சமாதானத்தை ஏற்படுத்துகிற தலைவர்கள் ஏற்படும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் வாழும் வரை நாட்கள் வரும் வரைக்கும் ஒரு சமாதானம் உண்டாகும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு சகோதரியும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படி மகிமையின் கரம் வெளிப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை நான் சந்தித்து உங்களுக்காக ஆறுதலை சொல்லி உங்களுக்காக ஜெபித்திருக்கேன். கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. கர்த்தர் விடுவிக்கிற கர்த்தர். காட் பிளஸ் யூ.